language. Okay, so what is an operators? So generally what is mean by operator? General meaning I am asking. Operator, it operates something, correct? Who do the operation? Correct, no? அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம பஸ் ஓட்டுறவங்கள டிரைவர்னு சொல்லுவோம், க்ரேன் ஓட்டுறவங்கள க்ரேன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டர்னால் அந்த ஒரு பர்டிகுலர் க்ரேனை இயக்குறவங்க, கரெக்டாக? ஸோ இவ்வளோதான், அந்த மாதிரி தான், சரிங்களா? பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இட் ஆப்பரேட்ஸ் சம் வேல்யூஸ். ஓகே, தோஸ் ஆர் ஆல் கால்டு operators. Okay, in Python we have different types of operators like arithmetic, logical, relational, membership, okay, assignment operators. There are and we have bitwise operators also. Okay, so we are in the forthcoming slides we are going to see about these operators. What is mean by arithmetic operator, what is mean by relational operator, assignment operator na enna, logical operator na enna, membership operator na enna, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக்னா நம்மளுக்கு ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு, பட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ளஸ்ஸு மைனஸு, பெருக்கலுக்கு பதிலாக இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக இங்கே ஸ்டார் போடுவோம் நம்ம, அது தெரியும் இல்லைங்களா? ஸோ மேபி சபரிக்கு வேணால் இது புதுசாக இருக்கலாம், பட் த ரெஸ்ட் ஆஃப் யூ ஆர் ரெஹானா மஸ்ட் பி நோயிங் திஸ் ஒன் பிகாஸ் யூ ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் இஃப் ஐம் நாட் ராங், ரைட்? ஸோ ப்ளஸ்னால் 2 நம்பரை அடிஷன் பண்ணோம், மைனஸ்னால் 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம், ஸ்டார் அதாவது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம ஸ்டார் தான் போடுவோம், இங்கே பெருக்கல் கிடையாது. தென் டிவிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவிஷன், தென் இது தீஸ் 3 ஆர் நியூ ஃப்ரம் த அதர் languages I can say. Okay, one is modulus. Modulus some extents we have in other languages also. Okay, which will give you the remainder. இதுவும் ஒரு டிவிஷன் தான், டிவிஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிமைண்டர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, திஸ் மாடுலஸ் ஆப்ரேட்டர் பர்சன்டேஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இங்கே எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 5%2னா 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர்னால் மீதி என்னவோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, தென் ஸ்டார் எக்ஸ்போனன்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஸ்கொயர் 5 ஸ்கொயர் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், 5 × 5 அப்படின்னு போடுவோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் சிம்பிளாக இப்படி கொடுக்கலாம், 5**2ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணிக்கும், எக்ஸ்போனண்ட்டாக எடுத்துக்கும். அடுத்தது இங்கே ஒரு ஸ்டார் பார்த்தோம், சாரி 1 ஸ்லாஷ் பார்த்தோம், இங்கே டபுள் ஸ்லாஷ் இருக்குது. டபுள் ஸ்லாஷ்னால் என்ன அப்படின்னா ஒரு முழு எண்ணாக கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது இது உங்களுக்கு வந்து டிவிஷன் பார்த்தீங்கன்னா மேபி 2.0ன்னு தரும், இங்கே வந்து 2னே கொடுக்கும் உங்களுக்கு. யூ கேன் see with some examples. Okay, ஓகே, இப்போ a + b, a - b, a b, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஏவை எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ணி ஒரு ஃப்ளோட்டிங்காக கொடுத்துருக்கு, அதாவது ஒரு டெசிமல் பிளேஸாக கொடுத்துருக்கு, கரெக்டுங்களா? 2.5 எக்ஸாக்டாக 2.5ஆக கொடுத்துருக்கு, கரெக்டா? ஸ்க்ரீன் விசிபிள் ஆகலையா?
Now hello. ஸோ நம்ம இங்கே டிவிஷன் பார்த்தோம். டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இங்கே போட்டேன். ஏ வந்து 5னும் பி வந்து 2ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 2ன்னு போட்டிருக்கேன். தென் ஏ ப்ளஸ் பி, ஏ இது ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். டிவைட் பை ஏ டிவைட் பை பி நான் போட்டிருக்கேன். இது 2.5 கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுதான் டிவிஷனோட வேலை. ஓகே, டிவிஷன் இட் வில் பி ரிட்டர்னிங் எ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஒரு புள்ளி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா? whereas we have another operator called a double slash b. இப்படி போட்டோம்னா என்ன ஆகுனா, முழு எண்ணா நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு ஹோல் நம்பர், ஐ மீன் இட் வில் ரிமூவ் த 2.5. it will give you only the exact division. ஓகே, எத்தனை தடவை டிவிஷன் ஆச்சுன்ட்டு மட்டும் சொல்லும். ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோர்னா கீழ் மதிப்புன்னு சொல்லுவோம். சீல்னா மேலே இருக்கிறது, சீலிங். அப்புறம் ஃப்ளோர் அப்படின்ட்டு சொல்லி 2 கான்செப்ட் இருக்குது மேத்ஸில். நீங்கள் மேபி படிச்சிருக்கலாம். have you heard about that one, floor and seal in maths? floor and seal. ஃப்ளோர்னா என்ன, சீல்னா என்ன? ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணிக்கலாம். சீலிங்கிறது சீலிங் ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை சீலிங் ஃபேன்? there are 2-3 types of fans are there, right? I mean fans, not fan. One is ceiling fan, table fan. கரெக்டா? சீலிங் ஃபேன்னா எங்கே இருக்கும், டேபிள் ஃபேன்னா எங்கே இருக்கும்? ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா? இருக்கீங்களா யாருன்னா? வெரி குட். ஸோ சீலுங்கிறது மேலே, ஐ மீன் அப்பர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? ஃப்ளோர் அப்படிங்கிறது வாட் இஸ் மீன் பை ஃப்ளோர்? ஃப்ளோர்னா என்னப்பா? அண்டர் ஃப்ளோர்னா ஜென்ரல் மீனிங் ஐம் ஆஸ்கிங். ஃப்ளோர் இஸ் நத்திங் பட் தரைன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ சீலிங் அப்படின்னா மேலே, ஃப்ளோர்னா கீழே. ஸோ சீல் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீலிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா அப்பர் வேல்யூ கொடுக்கும். ஒரு டெசிமல் பிளேஸில் என்ன சொல்கிறது, ஒரு 5.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சீல் வேல்யூ எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்டீஜரை கொடுக்கும். சப்போஸ் 2.5 அப்படின்னா அதனுடைய சீல் வேல்யூ எடுத்திங்கன்னா 3ன்னு கொடுக்கும். வேரஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஃப்ளோர் வேல்யூ அதனுடைய கீழ் வேல்யூ கொடுக்கும். சரிங்களா? கீழ் வேல்யூ இஸ் நத்திங் பட் ஃப்ளோர் வேல்யூ 2.5ல் 0.5க்கு கீழே இருக்கிறது, அதாவது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர். ஸோ இட் வில் பி 2. புரிஞ்சுதுங்களா? ஃப்ளோரும் சீலும். ஸோ ஹியர் இங்கே ஏ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டிவிஷனோட வேல்யூ கொடுத்துருச்சு. இது உங்களுக்கு ஏ டபுள் ஸ்லாஷ் பி போட்டிங்கன்னா ஃப்ளோர் வேல்யூவை கொடுக்கும். ஸோ 2.5ஓட ஃப்ளோர் வேல்யூ என்ன? வெரி குட்.
2ன்னு கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த ரெண்டு ஆப்ரேட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் a/b, ஐ மீன் a டிவைட் பை b அண்ட் a டிவைட் பை இன்னொரு டிவைட் பை b /b அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா a டிவைட் பை b will give you the floating point, okay, and a/b it will give you the floor value of the division அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போனண்ட்னா a b இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஏவை ஸ்கொயர் பண்ணுது. இதுவே நான் வந்து a எக்ஸ்போனண்ட் 3 கொடுத்தேன் அப்படின்னா இது கியூபோட வேல்யூ கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து எக்ஸ்போனண்ட்டு, இது ஸ்கொயரு, இது கியூபு. இதே 4ன்னு கொடுத்தீங்கன்னா 5ஓட 4 எக்ஸ்போனண்ட் 4 வேல்யூ கொடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். புரிஞ்சுதுங்களா? So for any doubts? Others, தம்பி சபரி, ஏதாவது டவுட் இருக்காப்பா? கவனிக்கிறீங்களா? எங்கே திடீர்னு உள்ள வர மாதிரி இருக்கு? ரியானா, உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னா ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இட் லைக் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டு அப்படின்னா ஒரு சிங்கிள் ஈக்குவல் டு போட மாட்டோம், டபுள் ஈக்குவல் டு போடணும். அது ஒன்று தான் இங்கே டிஃப்ரென்ஸு. அதை மட்டும் நல்லா நினப்பு வச்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் இட் வில் பி கிவிங் யூ த ரிசல்ட் ஆஃப் பூலியன். அதுதான் மெயின் நீங்கள் நினப்பு வச்சுக்க வேண்டியது. ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸானு தான் சொல்லும். புரியுதுங்களா? ரெண்டு நம்பரை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர்னு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எது பெரிய நம்பர்னு சொல்லாது, நீங்கள் கம்பேர் பண்ணதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லும். உதாரணத்துக்கு a லெஸ் தேன் b அப்படின்னு போட்டிங்கன்னா a வந்துட்டு bவை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ்னு கொடுக்கும். அதை மட்டும் நினைப்பு வச்சுக்கணும். ஓகே, let's see some examples here for this one also. அதே a b அதே வச்சுக்கிடுவோம். a கிரேட்டர் தேன் b, ஏவோட வேல்யூ என்ன? 5, கரெக்டா? bவோட வேல்யூ 2. ஓகே, a b இந்த ரெண்டு வேல்யூ தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு a கிரேட்டர் தேன் b அப்படின்னு போட்டிருக்கேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஒரு பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுமா, ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுமா? வெரி குட். a லெஸ் தேன் b. தம்பி சபரி சொல்லுங்க பார்ப்போம், இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுமா, ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுமா? ஏவோட வேல்யூ
5, பியோட வேல்யூ 2. நான் என்ன போட்டிருக்கேன், a less than b அப்படின்னு போட்டிருக்கேன். வாட் இஸ் த ரிட்டன் வேல்யூ ஆஃப் திஸ் ஒன்? வெரி குட். Rihanna, this question is for you. Very good. A equal to B. This one? Okay. இது not equal to B னு சொல்லுவோம். This one? வெரி குட். நீங்கள் கம்ப்யூட்டர் ஜி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சுதுங்க. ஓகே ஃபைன். Then we will go for the assignment operators. Okay, assignment na what is assignment? What is assignment? பக்கமாக எழுதிட்டு வருமே அதுவா சார்? என்ன சத்தத்தை கேட்கணும்? அசைன்மெண்ட்னா அசைன் அப்படின்னா ஒரு வேல்யூக்கு ஒரு வேல்யூவை அலோகேட் பண்ணுறது அல்லது அசைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே அசைன் பண்ணுறதுன்னா அசைன் பண்ண வேண்டியதுன்னா அதில் இத்தனை ஆப்ரேட்டர்ஸ்னா எஸ் we have multiple types in this. ஓகே, ஸோ இங்கே ஈக்குவல் டு அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சதான், ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஏ ஈக்குவல் டு 5னு போடுறோம் இல்லைங்களா, அந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் திஸ் ஒன். ஓகே, தென் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் மீதி எல்லாமே என்ன சொல்லுவோம்னா ஷார்ட்கட் அசைன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம், ஷார்ட்கட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ இங்கே ஒரு ஆப்ரண்ட் இருக்கும், இங்கே ஒரு ஆப்ரண்ட் இருக்கும், ரெண்டு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ எல்ஹெச்எஸ் இங்கே வந்து ஒரு ஆப்ரேட்டர், இது ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? இந்த ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ, ஓகே, சப்போஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஓகே, ப்ளஸ்ஸு இந்த நம்பர் இந்த சைடு இருக்கக்கூடிய நம்பர் இது மேலே ஆப்ரேட் ஆகி வர்ற வேல்யூவை இந்த எல்ஹெச்எஸ்க்கு அசைன் பண்ணிடும். புரியுதுங்களா? சப்போஸ் ப்ளஸ்ஸோ மைனஸோ எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இந்த நம்பர் இந்த ஆர்ஹெச்எஸ் ப்ளஸ்ஸு இந்த எல்ஹெச்எஸ் ப்ளஸ் ஆர்ஹெச்எஸ் வர்ற சம்மை எல்ஹெச்எஸ்க்கு திரும்ப அசைன் பண்ணிடும். அல்லது மைனஸ்னால் எல்ஹெச்எஸ் மைனஸ் ஆர்ஹெச்எஸ் வர்ற ரிசல்ட்டை திரும்ப எல்ஹெச்எஸ்க்கு அசைன் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணும், இது ரெண்டையும் சம் பண்ணிவிட்டு திரும்ப வர்ற வேல்யூவை இங்கே அசைன் பண்ணிடும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இது ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 5னு வச்சுக்கிடுவோம்.
ஓகேங்களா. இப்போது ஈக்குவல் டு தான் உங்களுக்கு தெரியும், இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இப்போது ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா இப்போது ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? இதை வேணா உங்களுக்கு இங்கே வைக்கிறேன். எனிஒன்? நான் என்ன சொன்னேன், இந்த ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஏவோட வேல்யூ எடுக்கும் ப்ளஸ் அதுக்கப்புறம் பிவோட வேல்யூ எடுத்துக்கும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கும், ப்ளஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். அப்போ ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை ஏவுக்கே திரும்ப அசைன் பண்ணிடும், எல்ஹெச்எஸ்க்கே திரும்ப அசைன் பண்ணிடும்னு சொன்னேன். அப்போ என்ன வேல்யூ வரும்? ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் இப்போது? வெரி குட். இப்போ ஏ மைனஸ் ஈக்குவல் டு டி. நவ் சானியா, சபரி, சொல்லுங்கள், என்ன ஆன்சர் வரும்? ரெண்டு அக்காக்களும் உங்களுக்கு வந்து 5 சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஏவோட வேல்யூ 10, பிவோட வேல்யூ 5. இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஏவோட வேல்யூவிலிருந்து பிவோட வேல்யூ மைனஸ் பண்ணி திரும்ப ஏக்கு அசைன் பண்ணின்னு பார்த்தோம். அப்போ என்ன ஆன்சர் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? 5. ஆக மொத்தம் யாரும் கவனிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஹவ்? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம தான் இங்கே ஏக்கு வேல்யூ மாற்றிட்டோமே, மண்டையில் இந்த கொண்டையை மறந்துட்டிங்களே பாஸ். புரிஞ்சுதுங்களா ஏ 10 வந்துச்சுன்னு? ஏன்னா ஏவோட வேல்யூ நான் இனிஷியலாக டிஃபைன் பண்ணும்போது 10 தான். ஓகே, பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஏவோட பியை சம் பண்ணிவிட்டு அதனோட வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணிட்டேன். ஏவோட வேல்யூ இப்போ என்ன தான்? 15. 15ல் 5 மைனஸ் பண்ணியிருக்கு. புரிஞ்சுதா? அதனால தான் 5. கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் மக்களே. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க அல்லது வந்து லாஜிக், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது. பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. ஒரு 10 பக்கத்துக்கு ப்ரோக்ராம் எழுதுங்கன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அல்லது உங்களுடைய கெப்பாசிட்டியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? தப்பு பண்ணிடக்கூடாது. சரி, திரும்ப இப்போது ஏ இனி உஷாராயிருப்பீங்க, இந்நேரம் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டிங்க கரெக்டாக. இப்போ என்ன வேல்யூ வரும்? சபரி சொல்லுங்க பார்ப்போம். ஏவோட வேல்யூ 10, பிவோட வேல்யூ 5.
ஓகே, அதர்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். 50 இழுவை வந்துருச்சு, பயம். இப்போ ஏ சாரி பி. நவ் கரெக்டாக சொல்லிடுங்க பார்ப்போம். ஐ 2 ஆன்சர் வந்திருக்கு எனக்கு. இப்போ என்ன வரும்? உறுதியாக நிச்சயமாக ஓகே சொல்லிட்டீங்க. வெரி குட். புரிஞ்சுதுங்களா? இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தோம். இன்னும் இது வேறு ஒன்று இருக்குல்ல, இதுவும் இருக்கு. இப்போ சிக்கினீங்க. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். அடிச்சிருவோம். என்ன வேல்யூ வரும்னு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். டூ. வெரி குட். சாலியாம்மா அப்படியா? ஆனால் இங்கே என்ன வந்துச்சு? எதனால் அப்படின்னா இங்கே ஏ வந்து இப்போ என்னவா மாறிடுச்சு? ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக மாறிடுச்சு. கரெக்டா? ஓகே. ஸோ பைத்தானில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆப்ரண்ட் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் வரும். ஓகே. சோஃபார் எல்லாமே உங்களுக்கு எப்படி தான் இருந்துச்சு? இன்டீஜராக தான் இருந்துச்சு. நான் பேசுகிறது கேட்குதில்ல? ஹலோ. சோஃபார் நம்மளுக்கு எல்லாமே இன்டீஜராக தான் இருந்துச்சு. அதனால் நம்மளுக்கு ரிசல்ட் எல்லாமே இன்டீஜர் முழு எண்ணாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இன் திஸ் ஸ்டெப் இட் இஸ் கன்வெர்டட். ஏ இஸ் கன்வெர்டட் டு ஏ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஓகே. இந்த ரெண்டு ஆப்பரண்ட்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங்கில் இருந்தாலுமே ரிசல்ட் வில் பி இன் ஃப்ளோட்டிங் ஒன்லி. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பைத்தான். புரிஞ்சுதுங்களா? கன்ஃபியூஷன் வருது. நம்ம டபுள் ஸ்லாஷ் போட்டோம்னா முழு எண்ணாக தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். கரெக்டா? இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்? யூ கைஸ் வர் திங்கிங் லைக் தட். அப்படித்தானே? பட் இது நம்மளுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான். இது வந்து உங்களுக்கு ஃப்ளோர் வேல்யூ தான் எடுத்திருக்கு. ஓகே. பட் இதனுடைய டைப் என்ன? ஃப்ளோட்டு. ஸோ உங்களுக்கு 2.0ன்னு கொடுத்துருக்கு. புரிஞ்சுதுங்களா the difference? Okay, then we have this one also, right? What will happen if I do என்ன வரும்? என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம்.
Very good. புரிஞ்சுதுங்களா? Hope now you understood the concept. How Python data type, operators working. Okay. புரிஞ்சுதுங்களா? சபரி, கண்ணு சபரி, என்ன பண்ணுறீங்க? கழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? ஓகே, கழிச்சிங்க. சரி, இன்றைக்கி நான் கண்டிப்பாக டெஸ்ட்டு தருவேன். அந்த ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நேற்று நைட்டு ஒரு லிங்க் அனுப்புனேன் இல்லைங்களா? மேபி சானியா, யூ மஸ்ட் பி அவேர் தட் எக்ஸாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிங்களா இண்டிவிஜுவலாக? ஸ்டூடெண்ட்டாகவே பண்ணிக்கங்க. ஓகே, ரிஹானா ஃபார் யூ ஆல்சோ. அதில் நீங்கள் சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இட் வில் பி இன் தமிழ் லாங்குவேஜ். யூ சேஞ்ச் தட் லாங்குவேஜ் பை கிளிக்கிங் தட் குளோப் சிம்பிள் ஆன் டாப். இல்லைனா நீங்கள் சானியா அக்கா கிட்ட கேட்டுக்கலாம். அந்த அக்காவுக்கெல்லாம் போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி. ஏன்க்கா யூஸ் பண்ணவே இல்லையே சார் அப்படிங்கிறீங்களா? புரிகிறது. சரி சரி சரி, அவங்களுக்கு மட்டும் சொல்லிடுங்க. சபரி, நீங்கள் கூட உங்களுக்கு எதுனாலும் அந்த குரூப் வந்து ஏதோ இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் ஆக்டிவாக இருக்குது. இட் சுட் நாட் பி லைக் தட். இட் ஹேஸ் டு பி வெரி ஆக்டிவ். யூ கேன் டிஸ்கஸ் எனி திங். ஓகேங்களா? பைத்தான் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு, என்ன சார் ஏது சார், இல்லை வந்து நீங்கள் ஏதாவது கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் யூ கேன் டிஸ்கஸ். சரிங்களா? அதுக்கு தான் அந்த குரூப்பே க்ரியேட் பண்ணுது. நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் அதை ஷேர் பண்ணலை. ஸோ ஃப்ரம் திஸ் வீக் ஆன்வர்ட்ஸ் we will be having என்ன சொல்கிறது, டெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு நான் தரலான் இருக்கேன். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. தென் லேப்டாப் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைன் கம்பைலர் ஆல்சோ யூ கேன் ட்ரை ஆல் தீஸ் திங்ஸ். தீஸ் ஆர் வெரி simple things, right? Not a complicated ones. Okay, fine.